பெரும்பாலும் நம்ம எத பார்த்து பயப்படுவோம் அப்டின்னா, நம்ம ஜாதகத்துல போய் 7 சனி ஆரம்பம். அப்படா நமக்கு பிரச்சனைகள் நெறைய வரும் அப்படின்னு தான் நம்ம பயப்படுவோம் இல்லைங்களா? 7 சனி ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடல் வலி இருக்கும், விரயம் இருக்கும், அசௌகரியம் இருக்கும். ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ற மாதிரியே தோணும். அதெல்லாம் எதனால வருது அப்டின்னா, இந்த காலகட்டங்கள் வந்து நமக்கு ரொம்ப போட்டு வாட்டி வதைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ, அதுல ஏற்படக்கூடிய சிறு சிறு விஷயங்கள நம்ம எளிமையா வீட்லயே நம்ம பண்ணிக்க முடியும். இப்ப கோயில்களுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா, கோயில்களுக்கு போகும்போது நல்ல முறையில வழிபாடு பண்ணிட்டு வர்றது. அதே மாதிரி கோயில்களுக்கு உப்பு போடாம இருக்கிறதே ஒரு பரிகாரம் தான். நீங்க வந்து இப்போ நம்ம கற்பூரம் ஏத்துவோம், இல்ல எண்ணெய் ஊத்துவோம், விளக்கு ஏத்துவோம். ரொம்ப ஒரு மாரி கத்திக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியா, ஆத்மார்த்தமா நீங்க பண்ணினாலே, அது 7 சனிக்கு நான் காலகட்டங்கள்ல பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் தான். ஸோ, சனீஸ்வரன் அப்படிங்கிறவரு மெதுவா நகரக்கூடியவர். ஒரு பலன வந்து அவர் பொறுமையா தான் குடுப்பாரு. சரிங்களா? சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் இல்லைங்களா? அதனால வந்து நீங்க ரொம்ப பயப்பட தேவையில்ல. கோயில்கள்ல வந்து சுத்தமா வச்சுக்கிறது, உங்களால முடிஞ்ச அளவுக்கு மந்திரங்கள் சொல்றது அப்படிங்கிறதே போதுமான விஷயம். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தாலே 7 சனிக்காக நீங்க ரொம்ப பயப்பட வேண்டியதே இல்ல. அதுக்கும் மீறி தோஷங்கள், தாக்கங்கள் ஏதாவது இருக்கு அப்டின்னா, நல்ல ஜோதிடர அணுகி அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து நல்ல முறையில பண்ணுங்க. இதே நீங்க கோயில் மீன்களுக்கு உணவு குடுக்கறது கூட ஒரு சிறந்த பரிகாரமா தான் இருக்கும். 7 சனியில ரொம்ப நல்ல விஷயம் வந்து பண்ணுங்க.